لا تسألني حبيبي من مثلي بحبك، عندك تلاقي الجواب لو تسأل قلبك. مين مثلي اللي مين كان حبك من سنين، نار شوقي ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இஃப்தார், அதாவது நோன்பு திறக்கிறதுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மஸ்ஜித் ஜாமி, அதாவது மஸ்ஜித் இந்தியாவுக்கு பேக் சைடு உள்ள ஒரு பள்ளிவாசல் வந்திருக்கோம். எங்கள் பள்ளி ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது நம்ம கட்டாரம் மடைக்க பேக் சைடு இருக்கும் அந்த பள்ளிவாசல், அந்த பில்டிங் மாதிரியே இருக்கும். அது இந்த பள்ளி இப்போ வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இன்ஷால்லா இன்னைக்கு இங்கே தான் நோன்பு திறக்க போகிறோம். இந்த பள்ளியோட வீடியோ பார்ப்போம். சொல்ல வாங்க. ஓகே, நம்ம பள்ளி உள்ளே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிற சாப்பாடுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அதாவது பள்ளி இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கும். எப்போதுமே மக்கள் பள்ளிக்கு நிறைய கூட்டம் இருக்கும். அதனால லைனில் நின்று சாப்பாடு வாங்கிக்கணும். அதனால சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள். உங்களுக்கு தண்ணியில் நான் வாய்ஸ் தெரியல. இதுவும் இல்லாமல் பேக் சைட் பார்த்தீங்கன்னா பந்துவான், அதாவது நோன்புடைய நேரத்தில் மக்களுக்கு கொடுக்க உதவிகரமான பொருட்கள், உணவுப் பொருட்கள் அந்த இது ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மக்கள் வந்து வாங்கி பண்ணணும் திறந்துட்டு அந்த பொருட்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பள்ளிவாசல் வேலை போயிட்டு இருக்கு. இப்போ ரெனோவேஷன் வந்து இருக்கு பள்ளிவாசல். போன வருஷம் வந்திருக்கோம். நான் இதை விட இப்போ அழகாக இருக்குது. இங்கே தான் நோன்பு திறக்கிற இடம். எவ்வளோ பிஸியாக இருக்கு பாருங்க. இந்த பள்ளிக்கு ஆப்போசிட்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி லைன். நல்லா ஒரு ரிவரை ஒட்டி நல்ல ஒரு வியூ பாயிண்டாக இருக்கும் அந்த பள்ளி பார்க்குறதுக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட்லாம் பண்ணி போட்டுருவாங்க. அப்போ பார்த்தா அந்த பள்ளி இன்னும் செம்ம அழகாக இருக்கும். ஓகே, நம்ம நோன்பு திறக்கிறதுக்கான சாப்பாடெலாம் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. பள்ளி உள்ள மக்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க நோன்பு திறக்கிறதுக்காக. புல்பள்ளி பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்குது பள்ளி. இது வந்து இதுலேயும் தொழுவலாம். இங்கேயும் நோன்பு திறக்கிறதுக்கான ஏற்பாடும் இங்கே தான் நடக்கும். உட்காந்து சாப்பிடுறது. நம்ம நோன்பு திறக்கிறதுக்கெல்லாம் வாங்கி வச்சு நம்ம சாப்பாடலாம். என்னென்ன சாப்பாடு கொடுத்துருக்கோம் பார்ப்போமா? நாங்கள் பார்ப்போம். நாசியாயம் 2 டேட்ஸ் வச்சு, அண்டு ஆரஞ்சு, திம்பிக்காய், அடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று, ஒரு ஜூஸ் ஒன்று, இது ஃபேண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஃபேண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராபெரி ஜூஸ் மாதிரி இருக்குது, இல்லை ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி. இது அடுத்து கூவே நிறைய இருக்குது. அதனால் நம்மளால் சாப்பிட முடியாது, குறைவாக தான் நம்ம எடுத்துருக்கோம். கூவையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு. கூவை இன்னும் நிறைய வச்சுருக்காங்க. இது இன்னைக்கு சொன்னாங்க இன்னைக்கு. இது மஸ்ஜித் ஜாமி, மஸ்ஜித் இந்தியா கேல். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.